2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து தேர்தலினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னாலேயே இந்தியாவின் பிரச்சனைகள் தொடங்கிவிட்டன. இந்தியா கூட்டணியில் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து இந்த அரசு மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி பாஜக அரசாகத்தான் நடக்க போகிறது என்பது தெரிந்துவிட்டது. அதே போல இந்த மைனாரிட்டி பாஜக அரசு இப்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவி பிரமாணமும் நடைபெற்று ஒவ்வொரு அமைச்சருக்கும் என்னென்ன இலாக்காக்கள் என்கின்ற அத்தனை விவரங்களும் இப்போது வெளியாகிவிட்டன. அமைச்சரவையில் இடம் கிடைக்காத பல பேர் இப்போது சர்ச்சையை வரிசை கட்டி பேச தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படியாவது சபாநாயகர் பதவியை கைப்பற்றி விடுங்கள், இல்லாவிட்டால் ஆபத்து நிச்சயம், அனுபவப்பட்டு சொல்லுகிறோம், இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து விடுங்கள் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த ஆதித்யா தாக்கரே இப்போது தெலுங்கு தேசம் கட்சிக்கும் நிதிஷ்குமாரின் கட்சிக்கும் அறிவுரை வழங்கி இருக்கிறார். அதே போல யாருமே எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து இன்னொரு அசாதாரணமான கோரிக்கை ஒன்று முன்னெழுந்திருக்கிறது. அது என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாடு மட்டுமே நீண்ட காலமாக பேசி வந்த ஒரு சிக்கல். இந்தியாவின் பிற கட்சிகளின் குரலை கோரி தமிழ்நாடு பலமுறை கடிதமாக எழுதினாலும் கூட, தீர்மானமாக நிறைவேற்றினாலும் கூட, கூட்டமாக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தினாலும் கூட, கொத்தாக உயிர்களை பலி கொடுத்து அதற்கு பதில் கேட்டாலும் கூட, இங்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலமும் பேசவே இல்லை என்று ஒரு விஷயத்தை இந்த பிஜேபி அரசு ஓரம் கட்டி வைத்தது என்றால் அது நீட் பிரச்சனை தான். அந்த நீட் பிரச்சனை இப்போது தேசிய அரசியல் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்களிலேயே நீட் தேர்வின் முடிவுகளும் சர்ச்சைக்கு உள்ளானது. நீட் தேர்வின் முடிவுகளில் தவறான கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு வழங்கப்பட்ட பதில்களுக்கான கிரேஸ் மார்க் எனப்படும் மதிப்பெண் வழங்கல் முறையை தேசிய தேர்வு முகமை வழங்காதது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இந்த தேர்வு நடத்தப்பட்ட விதமே தவறானதாக இருக்கிறது. மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேர்வுக்கான வினாத்தாள்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றன. மாணவர்கள் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் பாஸே ஆகாத ஒருவருக்கெல்லாம் நீட் தேர்வு 1000 இடங்களுக்கு உள் கொடுத்தது மட்டும் அல்லாமல் மேலும் 720க்கு 705 மதிப்பெண்களை வாரி வழங்கி இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்பதையெல்லாம் தாண்டி தேர்வில் தோற்று போன ஒருவர் இப்போது நீட்டில் தேர்வு பெற்றிருக்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான தேர்வு முறை? இந்த மோசடி தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழத் தொடங்கி இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களாகிய கண்ணையா குமார், பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் இதை வெளிப்படையாக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து இப்போது நீட்டை ரத்து செய்ய கோரி கோரிக்கைகள் பறக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த தேர்வு முறை மக்களுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருந்த போது வராத ரியாக்ஷன்ஸ் இப்போது ட்விட்டரில் வேறு மாதிரி பிஜேபிக்கு இடியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்து மாணவர்களை வஞ்சிக்கிறது நீட் தேர்வு என்று இப்போது ட்விட்டரில் ட்ரெண்டிங் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. இது பிஜேபியின் ஆணிவேரையே ஆட்டி பார்க்கவும் தொடங்கி இருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபியின் தயவுதாட்சண்யத்தோடு கட்சியின் சின்னம், கட்சியின் பெயர் மற்றும் கட்சியின் நிறுவனருடைய வாரிசு என்னும் உரிமைகள் என்று பலவற்றையும் சேர்த்து திருடிக்கொண்ட ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிர பிஜேபி அரசாங்கத்திடம் இருந்து இப்போது வேறு சமிக்கைகள் வரத் தொடங்கி இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கேபினெட் அந்தஸ்து பதவிகளில் தனக்கு உரிய இடம் இல்லை என்பது ஏக்நாத் ஷிண்டே அணியினுடைய வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் பிஜேபியின் துணையோடு ஆட்சிக்கு வந்திருக்கலாம், ஆனால் பிஜேபி இங்கு பெற்ற செல்வாக்கை விட இந்த தேர்தலில் எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் அசாதாரணமானதாகத்தான் இருந்திருக்கிறது. பிஜேபியே பல இடங்களில் படுதோல்வியை தழுவிய போது 50% ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்காதது ஏன் என்பது ஏக்நாத் ஷிண்டே அணியினுடைய கேள்வியாக இருக்கிறது. மேலும் அடுத்து நடைபெறவிருக்கின்ற மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது தனக்கு கீழ் பிஜேபியை சுருக்கிவிட வேண்டும் என்பது ஏக்நாத் ஷிண்டேவினுடைய எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் நீட் தேர்வை ரத்து செய்க என்று
ஏக்நாத் ஷிண்டே கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த பிஜேபிக்கும் தலையில் இடியை கொண்டு போய் இறக்கி இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காகத்தான் இந்த சிக்கலை கையில் எடுத்திருக்கிறார் என்றாலும் கூட இந்த சிக்கல் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல். யாராவது ஒருவர் பிஜேபியின் குடுமையை பிடித்து ஆட்டினால் ஒழிய இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்காது என்பது நிதர்சனம் என்கின்ற சூழ்நிலையில் அந்த குடுமையை பிடித்து ஆட்டும் வேளையில் இப்போது ஏக்நாத் ஷிண்டே இறங்கி இருக்கிறார் என்பதுதான் பலரும் மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பிஜேபி பயந்து போய் பார்க்கக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கிறது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் இப்போது அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியிலேயே போய் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக வைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பேனர் அடித்து பிரதமரின் கண் பார்வையில் படும் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற கோரிக்கை, இன்னொரு பக்கம் நீட் தேர்வை ரத்து செய் என்று ஏக்நாத் ஷிண்டே வைக்கும் கோரிக்கை, இன்னொரு பக்கத்தில் மகாராஷ்டிரா அளித்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் என்று அத்தனையும் கூட்டி கழித்து பார்த்தால் எதுவும் பிஜேபிக்கு சாதகமானதாக இல்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த நிலையில்தான் பிஜேபி டெல்லி தலைமை கலக்கமடைய தொடங்கி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். எந்த விதமான சேதாரமும் எங்களுக்கு இல்லை என்பது போன்ற தோற்றத்தை பிஜேபி ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் இப்போது தமிழ்நாடு வைத்திருந்த கோரிக்கையை மகாராஷ்டிரா வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் பிஜேபி தன்னுடைய அஸ்திவாரத்தை இழக்கப் போகிறதா என்கின்ற அபாய மணியை அடிக்க தொடங்கி இருக்கிறது RSS. அவர்களுக்கு ஆதரவாக எழுதி வரக்கூடிய ஸ்வராஜ்யா என்கின்ற ஊடகத்தில் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரையை எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் திராவிட மாடலை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாணியை இப்போது மகாராஷ்டிரா அரசியலில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து பேசும் துணியை இப்போது மகாராஷ்டிராவில் பேச தொடங்கிவிட்டார்கள். இதுவெல்லாம் மகாராஷ்டிராவில் பிஜேபியின் அழிவுக்கு வழிவகுக்க போகிறது என்று அலறத் தொடங்கி இருக்கிறது RSS மேகசின். இதை பார்த்துத்தான் இப்போது சமூக ஆர்வலர்கள் பலரும் பட்டாசு வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபிக்கு அடிவேரில் இடியை இறக்க கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் என்று. தங்களுடைய கோட்டைகளாக பிஜேபி கருதி கொண்டிருந்த உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவுமே கைவிட்டிருக்கிறது. கைவிட்டது மட்டுமல்லாமல் சமூக நீதி அரசியலை பேச தொடங்கி இருக்கிறது. சமூக நீதி அரசியலை பேசுவது எதிர்க்கட்சிகள் தானா என்று பார்த்தால் எதிர்க்கட்சி மட்டுமல்ல, தன்னுடைய தயவில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரும் கூட இப்போது தனக்கே எதிராக இதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியம் மேல் ஆச்சரியமாக பிஜேபிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த எல்லா ட்ரெண்டுகளையும் இணைத்து பார்த்தால் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாட்டு மக்களும் AK ராஜன் தலைமையிலான அறிக்கையும் மட்டுமே இருந்த நிலையில் இப்போது இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் நீட்டுக்கு எதிரான கோரிக்கையை முன்வைக்க தொடங்கிவிட்டது. நிச்சயமாக இது தீர்வை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு. பிஜேபி எப்படி தீர்வு வழங்கும் என்று பலரும் நினைக்கலாம். பிஜேபியின் குடுமி இப்போது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய கட்சிகளின் மத்தியில் இருக்கிறது. ஆதரிக்கக்கூடிய கட்சிகளில் ஒருவர் இருவர் விலகி சென்றாலும் கூட பிஜேபி வலுவிழந்து போவதான தோற்றம் ஏற்பட்டுவிடும். மோடி அதனை விரும்ப மாட்டார் என்பதுதான் உள்ளே இருக்கக்கூடிய செய்தி. இதன் அடிப்படையில் தான் நீட் தேர்வு குறித்தான தேசிய கோரிக்கையை இப்போது பிஜேபி செவி கொடுத்தே தீர வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது. மேலும் நேற்றைக்கு RSS தலைவர் மோகன் பகவத் பேசிய பேச்சும் கூட மோடியை நேரடியாக தாக்கி இருக்கிறார். மக்கள் மத்தியில் போய் சர்வாதிகாரியை போல பேசிக் கொண்டிருக்காமல், மதத்தை பிரிக்கும் வகையில் பேசிக் கொண்டிருக்காமல், மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக் கொண்டிருக்காமல், உள்ளபடியே சிக்கல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலையை பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் மோகன் பகவத். RSSக்கும் மோடிக்கும் இடையில் பெரிய மோதல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று யூகங்கள் சொல்லப்பட்ட நிலையில் அதனை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார் RSS தலைவர் மோகன் பகவத். அப்படி என்றால் உள்ளுக்குள் ஏற்கனவே மோடியின் அஸ்திவாரத்தை ஆட்டத் தொடங்கிவிட்டது RSS. சிவராஜ் சிங் சௌகானை கேபினெட்டில் சேர்த்து விட்டார்கள். JP நட்டாவை கேபினெட்டில் சேர்த்து விட்டார்கள். இதுவெல்லாம் மோடிக்கு எதிரான சிக்னல்கள் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் அடித்து கூறுகிறார்கள். நீட் தேர்வுக்கு விமோசனம் பிறக்கிறதா? தேசிய அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிரான இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் இன்னும் தங்களுடைய நிலையை முன்னேற்றிக் கொள்ள முற்படுகிறார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.